Hello. The wrong person every time say right things. ஒரு தவறான மனுஷன் எப்பயுமே சரியானதை மட்டுமே சொல்லுவான். ஸோ நான் நல்லவன் சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. ஏன்னா என்னை தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும் நான் கெட்டவன் தான் சொல்லி. ஸோ அதனால நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டுடே அபவுட் டைம். உங்களுக்கு டைம் எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் டைம் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் ஹவ் யூ மிஸ் த டைம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டைம் இஸ் கோல்டு அப்படிம்பீங்க இல்லையா? பட் கோல்டை நாங்கள் சொல்லி கொடுத்து வாங்கிடலாம். ஏன்னா 1,00,000 2,00,000 3,00,000 4,00,000 10,00,000 15,00,000 வாட் எவர் இட்ஸ் வி கேன் பை இட். கோல்டு நமக்கு சொல்லி கொடுத்து வாங்கலாம். ஸோ டைமையும் கோல்டையும் கம்பேர் பண்ணுறது அந்த காலத்தில் சொன்ன சில புரணி பிழையான தவறானு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு வருஷம் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி அவங்களோட ஓ லெவல் சரி ஏ லெவல் சரி ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க தெரியுமா? அவங்க கேட்டு பாருங்களேன். ஜஸ்ட் ஆஸ்க் தெம். ஓ லெவல் ஏ லெவல் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி திருப்பி செஞ்சவங்க, அது என் லைஃப்லேயே ஒரு வருஷத்தை மிஸ் பண்ணிட்டேன், ஐ மிஸ்ட் 1 இயர், ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, அவங்க லைஃப்பில் வந்து அவங்க வேலைக்கு போகிறதா இருக்கலாம், கல்யாணம் கட்டுறதா இருக்கலாம், சம்பாதிக்கிறதா இருக்கலாம், எல்லாமே ஒரு வருஷம் லேட் ஆகும். 1 இயர் தே ஆர் கெட்டிங் லேட். ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது? ஓகே, யூ ஆர் ரைட், 12 months, 12 மாதம். 12 மாதம் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி யார்ட்டையும் கேட்க வேணாம். அவங்க போய்ட்டு அம்மா கிட்ட கேளுங்க. உங்கள் அம்மா கிட்ட 10 மாதம் உங்களை பெற்று சுமந்து உங்களோட அம்மா கிட்ட கேளுங்க. 10 மாதம் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா 2 மாதம் வரக்குள்ளே 3 மாதம் வரக்குள்ள சாப்பாடை மாற்றணும், மெடிசின் மாற்றணும், 4 மாதம் 5 மாதம்க்குள்ளே அவங்களோட ப்ரொசீடியர் மாற்றணும், 7-8 மாதம் அவங்களுக்குள்ள ரிஸ்க்கு, 9 மாதம் இட்ஸ் அன்பிலீவபிள் தெரியுமா? அந்த 10 மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு வந்து அன்கண்டிஷனல், சீரியஸ்லி அன்கண்டிஷனல். பட் அவங்க மறந்துருக்க சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அதை ரிமைண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு. ரைட், இட்ஸ் ஓகே, அதையும் விடுங்களேன். ஒரு மாதத்தில் எத்தனை வாரம் இருக்குது? இட்ஸ் மீன் வீக். ஹவு மெனி வீக்ஸ் இன் த 1 month? 4 weeks, ரைட்? 4 வாரம். ஒரு வாரம் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் நியூஸ் எழுதுவார், அவர்கிட்ட போய் கேட்டுப்பாரு. வேணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கிழமை மண் சரிவு ஒன்று ஏற்பட்டுருச்சு, இல்லாட்டி பூமி எதிர்ச்சி, பொம் பிளாஸ்ட், இந்த வீக்கில் நீங்கள் அந்த சண்டே ஒப்சர்வருக்கோ இல்லாட்டி சண்டே பேப்பருக்கோ போட்டால் மட்டும்தான் த நியூஸ் வில் வெல்யூ. இந்த கிழமை போடாமல் அடுத்த கிழமை பேப்பரை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அது இட்ஸ் நாட் நியூஸ், இட்ஸ் நாட் ஹாட் நியூஸ், இட்ஸ் ஜஸ்ட் நியூஸ். ஸோ அது ஒரு ஹாட் நியூஸாக இருக்கிற மாதிரி தான் யூ வாண்ட் டு பி குயிக். அந்த வீக்கில் பண்ணுற வீக்கை விடுங்களே. வீக்கில் எத்தனை நாள் இருக்குது? 7 days. ஓகே, யூ ஆர் ரைட், 7 நாள் இருக்குது. 7 நாள் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி ஜஸ்ட் 1 day, ஒரு நாள் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி நீங்கள் லவ் பண்ணுற கேர்ள் இல்லாட்டி மெரி பண்ணியிருக்கவங்ககிட்ட வந்து கேட்டு பாருங்களேன். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வீட்டுக்கு வரல, கோல் ஆன்சர் பண்ணல, பேசலை, இவ்வளோ பெரிய பிளாஸ்ட் ஆகும் தெரியுமா? அது 1 day, ஜஸ்ட் ஒன் டே தான். நீங்கள் கால் பண்ணலை, பேசலை, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டீங்க, ஒன்றுமே நத்திங், ஜஸ்ட் 1 day. பட் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும். லவ் பண்ணுற கேர்ள் ஒரு நாள் பேசாமல் விட்டு பாடுறா நீங்கள். ஏண்டா பேசலை, ஏண்டா கதைக்கல, 1 day. ரைட், 1 day விடுவோமே நம்ம. ஒரு நிமிஷம், இட்ஸ் மீன் 30 செகண்ட். ஒரு நிமிஷம் எவ்வளோ முக்கியம். ஜஸ்ட் ஐ டோன்ட் நோ, நிறைய பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ரோட்டில் நடந்து போன அட்டையே 2 நிமிஷத்துக்கு முதல்ல இந்த பஸ்ஸில் போயிருக்கலாமே, 5 நிமிஷத்துக்கு முதல்ல இந்த பஸ்ஸில் போயிருக்கலாமே, அடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல்ல இந்த பஸ்ஸில் போயிருக்கலாமே. வி மிஸ் த பஸ். நிமிஷத்தை விடும். ஒரு நிமிஷத்தில் எத்தனை செகண்ட் இருக்குது? 60. யா, யூ ஆர் ரைட், 60 seconds. 1 2 3. ஸ்ரீலங்காவுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கோல்டு மெடல் மிஸ் ஆச்சு. சுசாந்திகா ஜெயசிங்க. ஜஸ்ட் 1 2 3
3 செகண்ட், ஜஸ்ட் 3 செகண்ட்ஸுக்கு முன்னாடி போயிருந்தா கோல்டு மெடல் கிடைச்சிருக்கும் சுதந்திர கதை. ஜஸ்ட் மிஸ் பிகாஸ் ஆஃப் தட் 3 seconds. So every second is valuable. நீங்கள் ஒரு செகண்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் உங்களை அந்த செகண்டை எடுக்கவே முடியாது. சல்லியா பணமா வட்டவை, அன்பு பாசம் லவ் அந்த கர்மம் வட்டவை எல்லாம் எடுத்துக்கலாம். பட் டைம், ஜஸ்ட் டைம், யூ மிஸ் த டைம் ஒன்ஸ், யூ ஆல்வேஸ் மிஸ் த டைம். இயர் ஆஃப்டர் டோன்ட் மிஸ் த டைம். It's not advice, just a experience. The wrong person teach every time right thing. ஒரு கெட்டவன் எப்பவுமே நல்லதை சொல்லுவான். See you back.